நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா அது தண்ணியில உருவாக்கிறது என்னமா காரணம்? தண்ணியில் நினைச்சாதான் பசங்க பாருங்க இந்த மாதிரி லேசா சீவி கொடுக்கும். ஸ்கூல் ட்ரிப் ஆட்டோ ஓட்டிட்டு இப்படி நாறு சொருகி துணி எடுக்கணும். ஆமா இப்படியே ரவுண்டா வரணும். காலையில உப்பு வாங்குற கூட வேணுதே இப்ப அவசரங்க. இன்னும் 4 ஆள் இருந்தாலும் வேலை செய்யலாம். இப்ப யாரு பழகுறாங்க பேரனும் சேர்த்து காலேஜ் போயிட்டு வந்து இதை செய்யறா. அப்படிங்க எல்லாரும் அது மாதிரி இருக்க மாட்டாங்க. நல்லா இருந்தா அப்புறம் எச்சாயிருங்கல்ல, வருமானம் எச்சா போங்களோ. ஆமாங்கம்மா. வீடு கட்டினதுல இருந்து 4-5 பேருக்கு கல்யாணம் முடிச்சு பேரம் பேத்தி கல்யாணம் வைக்காத இதே தொழில் தான். ஐயா வேலையும் செய்து நாங்களே செய்யறோங்க. வேலை முடிஞ்சதுங்க. முடிச்சுட்டோங்க. இப்ப பினிஷிங் ஆனா இந்த கூட 12 மணி நேரம் காயும். சாணி போட்டு மஞ்சள் சாயம் போட்டா தான் மங்களகரமா இருக்குங்க. அதுக்கு தான் இது செய்யறோம். நான் கொடுத்துட்டே இருக்கிறேன், அது வித்துட்டே தான் இருக்குதுங்க. 4-5 கடைக்கு கொடுக்க முடிய மாட்டேங்குதுங்க. எடுத்துட்டு போய்க்கலாம் இல்லைங்களா ஐயா? இது செய்யறதுக்கு டைம் பத்துறது இல்லைங்க. கூட கொஞ்சம் ரொம்ப கராக்கி. இந்த கூட செய்யறதுன்னா எவ்வளவு நாட்கள் ஆகுங்க? குன்னத்தூர் அப்படிங்கிற ஒரு ஏரியா நோக்கி தான் வந்திருக்கும். இது கோவில்பாளையத்துக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க. திருமண விழாக்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கூட இல்லாம திருமண விழாவே நடக்காது. உப்பு ஜவுளி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு கூட தான் இது. இந்த மூங்கில் கூடைய ஒரு குடிசை தொழிலா ஒரு 30 ஆண்டுகளா ஒரு ஃபேமிலி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அழித்து வரக்கூடிய இந்த ஒரு குடிசை தொழிலை எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க. உங்க பேர், உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் பொன்னம்மாளுங்க. என் பேர் சுவாசனாங்க. நான் குன்னத்தூர்ல ஒரு 50-60 வருஷமா இங்க இருக்கிறேன். எங்க ஃபேமிலியா எல்லாம் சேர்ந்து இந்த தொழில் உங்க குடும்ப தொழில் தான் இது? குல தொழில். சொல்லுங்கம்மா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. 40 வருஷமா இந்த வேலை செய்யறோங்க. சரிங்கம்மா. கூட மூங்கல் இப்ப கேரளா போய் நார் வாங்கிட்டு வரோம். சரிங்கம்மா. கேரளா போகணும் இந்த நாருக்கு. அப்புறம் கூடை எடுக்கிறதுக்கு மேட்டுப்பாளையம் எடுத்துட்டு வந்து செஞ்சு கடைக்கு சப்ளை பண்றோங்க. கூடை எடுக்கிறது மேட்டுப்பாளையம்னா என்னங்கம்மா அது? எப்படிங்கம்மா? இது அங்க போய் எடுத்துட்டு வரோங்க ஒரு கடையில. செய்யறதுக்கு டைம் பத்துறது இல்லைங்க. இந்த நார் ஓட்டு கொத்துறக்கு வேலைக்கே சரியா இருக்கு. கேரளா போய் கொண்டு வரோங்க. இப்ப நீங்க செய்யறது கூட செய்யறது இல்ல, கூடைக்கு நீங்க மேற்படி சில வேலைகள் செய்யறீங்க. பாருங்க இந்த மாதிரி செய்யறோம். இது வெளியில இட்டு வரோங்க. செய்யறதுக்கு டைம் பத்துறது இல்லைங்க. என்னங்கம்மா? இது செய்யறதுக்கு டைம் பத்துறது இல்லைங்க. கூட கொஞ்சம் ரொம்ப கராக்கி. இந்த கல்யாண சீசன் வந்துருச்சுங்களா, அதனால கூட நாங்க செஞ்சா லேட் ஆகு. அதனால நாங்க போய் எடுத்து வந்து இதையே நார் போட்டு கொத்தி அது மாதிரி பினிஷிங் இதுதான் இல்லைங்களா? இதுதான் பினிஷிங். இந்த மாதிரி எடுத்து வர்றோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு அது அந்த மாதிரி செய்யறோங்க. இப்ப இந்த கூட செய்யறதுன்னா எவ்வளவு நாட்கள் ஆகுங்க? இது செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு 4 கூட செய்யலாம். ஒரு நாளைக்கு 4 கூட செய்யலாம். 4 கூட செய்யலாம். 2 மணி நேரம் ஆகுங்க. 2 மணி நேரம் ஆயிரும் ஆகுங்க ஒரு கூட செய்யறதுக்கு. ஒரு 4 கூட 5 கூட எந்திரிக்காம செஞ்சா செய்யலாங்க. எந்திரிச்சு மேல் வேலை செஞ்சா கொஞ்சம் கம்மியா தான் ஆகும். பாட்டிமாங்களுக்கு வயசு எவ்வளவுங்க? வயசு 65. 65. எத்தனை வருடங்களா நீங்க இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இந்த 50 வருஷமா பண்றேன். 50 ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கீங்க. யார்கிட்ட கத்துக்கிட்டீங்கம்மா? எங்க வீட்டுக்காரர்கிட்ட. ஐயா கிட்ட தான் கத்துக்கிட்டீங்க. ஐயா தான் சொல்லி கொடுத்தாரு. ஆரம்பத்துல எப்படிங்க ஐயா கிட்ட நான் கத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிருக்கீங்களா? இல்லங்க, அவரே செய்ய முடிஞ்ச அளவு செஞ்சு பழகு அப்படின்னாரு. அப்புறம் அவர் இறந்து 10 வருஷம் ஆச்சுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அவரு செய்யற வேலையும் நானே தான் செய்யறேங்க. நீங்களே தான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, அவரு செய்யற வேலையும் சேர்த்து நானே செய்யறேன். இப்போ உங்களுக்கு பிறகு எத்தனை பேர் இந்த தொழில்? எனக்கு பிறகு என்ற பேத்திகோ அப்புறம் மகோ அவ எல்லாம் இதை செய்யணும்னு இருக்கிறாங்க. உங்ககிட்ட இருந்தா கத்துக்கிட்டு இருக்காங்க அந்த தொழில? ஆமாங்க. அப்புறம் என்ற பையன் அவர் பேரனும் சேர்த்து காலேஜ் போயிட்டு வந்து இதை செய்யறா. அப்படிங்க. ஆமா, இந்த தொழில் அழிஞ்சிட்டு வந்துருக்கலங்க, இந்த நலிவடைஞ்சிட்டு வந்துருக்கு. இந்த தொழில் பண்றதுக்கு இப்ப ஆட்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவு. எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இருக்கு. ஆமாங்க, யாரும் செய்யறது இல்லைங்க. அதனால இருக்க இந்த தொழிலுக்கு ரொம்ப அதிகமா மார்க்கெட். ஏன்னா கல்யாணம் வந்துட்டாதான் தேடுவாங்க கூட எங்காவது கிடைக்குமா. ஆமாங்க, ஒரு 10 கடைக்கு நாங்க சப்ளை பண்றோம். எங்கேங்கம்மா? கோயம்புத்தூர்லீங்க. டவுன்ஹால்ல சீக்கிய மார்க்கெட்ல 4 கடை, அப்ப கோணியம் கோயிலு, அப்புறம் அது போக பூ மார்க்கெட்ல 4-5 கடை. இத்தனை கடைக்கு சப்ளை பண்றாங்க. நம்ம பொதுவா கல்யாணம் அப்படின்னாலே நமக்கு இந்த உப்பு ஜவுளி மாத்தணும் இந்த கூடையை தான் எல்லாருமே தேடி புடிச்சு கேட்பாங்க. அப்போ அந்த கூடை கிடைக்கலன்னா ஏம்பா கூட வாங்க வசதி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த கூடையினுடைய மகத்துவம் என்ன? இந்த கூடையை வச்சு அந்த உப்பு ஜவுளி மாத்துறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க. அந்த உப்பு ஜவுளி மாத்தினா, அந்த கூடையில் மாத்தினா தான் அது ஒரு சரிங்க, அது ஒரு பாரம்பரியம். சில பேர் பையிலையும் கூட வாங்கி மாத்துறாங்க. இருந்தாலும் இதுல வாங்கி செஞ்சாதான் அது ஒரு நல்லது. அதனால இதை தேடுறாங்க. இதையதான் வாங்கி செய்யணுங்கிறது ஒரு குறிக்கோள். ஐதீகம். இது பாரம்பரியமா நம்ம முன்னோர்கள் வகுத்த ஒரு ஐதீகம். இது ஒரு 100 வருஷமா நடக்குது.
100 ஆண்டுகளா? ஆமா. Okay. இதுல என்னென்னமா வச்சு உப்பு இதுல ஜவுளி உப்பு மொத்தம்? போடுவாங்க, ஆ. தேங்காய் பழம் வைப்பாங்க, ஆ. அதெல்லாம் வச்சு கோயில் எல்லாம் வச்சு கோயில் வச்சு ம். உடைச்சு மாத்தி 2 வீட்டுக்காரு மாத்தி ம். 1 வீட்டுக்காரு மாத்திக்குவாங்க. அது மாத்திக்கிட்டா அவங்களுக்கு வந்து பரிசம் போட்டுருக்கு. ஆமா. இந்த உப்பு மாத்துறது ஒரு ஐடியா. இந்த கூடையில நீங்க சொல்றது அந்த நம்ம திருமணத்தை பேஸ் பண்ணி தான் சொன்னேன். முன்னொரு காலத்துல இந்த கூடையை வச்சு என்னென்ன பண்ணாங்க? அப்பெல்லாம் காடுகள் இருக்குங்களோ, கம்பு சோளம் இதெல்லாம் விளையி அதெல்லாம் புடைக்கிறதுக்கும் தூத்துறதுக்கும் முறமே இந்த கூடை வேணும் களத்துல. இப்ப அது அதிகமா இல்லைங்களா, அதனால இப்ப இந்த கல்யாணத்துக்கு முக்கியமா வாங்க. அதுக்காக தான் இதை பிரதானமா வாங்கிட்டு இருக்காங்க மக்கள். அப்புறம் அதுவோ சீரு, இந்த பிள்ளைக்கு வயசுக்கு வந்தா சீர் பண்றாங்களா, ஆமாங்கம்மா, அதுக்கு சீர் கூட வைப்பாங்க. சீர் கூடயே வைப்பாங்க. அதுக்கும் வாங்குறாங்க. ஓகே. இப்போ நீங்க உங்களுடைய காலத்துல இது வரைக்கும் எத்தனை கூடைகள் நீங்க பின்னிருப்பீங்க? நாங்க பின்னிருப்போங்க, அது லட்சக்கணக்கா இருக்கும். லட்சக்கணக்கா இருக்கும். அது எவ்வளவு நேரமா உட்கார்ந்துட்டே வேலை செய்யணும் இல்லைங்களா? உட்கார்ந்துட்டே செய்யறதாங்க. அப்ப கொஞ்ச நேரம் எந்திரிப்பேன், அப்புறம் உட்கார்ந்து செய்யணுங்க. இப்ப கொஞ்சம் கிராய் கேக்குதுங்க, வேலை டிமாண்டா இருக்குது. ஆமாங்க, காலையில ஒரு 100 கூடையே கொடுக்கணும், 4 கணக்கு. ஆர்டர் எப்படிங்க உங்களுக்கு? எப்படி ஆர்டர் வரும்? எங்களுக்கு ஆர்டர் நாங்க கொடுத்துட்டே இருக்கிறோங்களா, அதனால எங்க கூட கொஞ்சம் ஃபேமஸ். அதனால அவங்க போன் மூலியமா சொல்லிடுவாங்க எனக்கு இத்தனை கூட வேணும். அப்புறம் நாங்க ரெடி பண்ணி கொண்டு போய் கடையில். உங்களுக்கு வந்து எவ்வளவு வருமானம் இதுல கிடைக்க வாய்ப்பு? எங்களுக்கு வருமானம் இருக்குதுங்க. ஒரு தோராயமா சொல்லுங்க. இந்த ஒரு கூட நீங்க பண்றீங்க அப்படின்னா இஷ்டமட்டு வந்துங்க, இந்த கூடையே ஒரு 100, அதுவோ நாருக்கு 100, 200 போச்சுங்களா, வலிக்கிறதுக்கு ஒரு 50, பபட்டர் சாணி எல்லாம் வாங்கணும், அதுக்கு ஒரு 50, 250 போனா எங்களுக்கு ஒரு 150 ரூபாய் ஒரு கூடைக்கு இருக்கு. ஓகே. இந்த சாணியில வலிக்கிறது வந்து இந்த காசு கொடுத்தா வாங்கணுங்க. நம்ம கிட்ட மாடு இல்லைங்க, அதனால ஒரு பக்கெட் சாணிக்கு 50 ரூபாய் கொடுத்து வாங்கணும். 100 ரூபாய் கொடுத்து பவுடர் வாங்கணும், இந்த மஞ்சள் சாயம் அதெல்லாம் வாங்கி போட்டாதான் விற்க முடியும். ஓகே. இந்த முறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த முறத்தை பயன்படுத்தக்கூடிய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. சில பேர் சாங்கியத்துக்கு வாங்குறாங்க. இதுல வாங்கி பருப்பு தானியங்கள்லாம் அப்படியே சமைக்கிறதுக்கு எல்லாம் பயன்படுத்திக்குவாங்க. புடைச்சாலும் புடைக்காட்டி சாங்கியம் வேணும். இது வந்துட்டு இது சட்டிக்கு வச்சுக்கிறதுக்கு மெயினா உப்பு வாங்கி போட்டு சட்டியில் வைப்பாங்களா, அதுக்கு வைப்பாங்க, அதுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம். சரிங்கம்மா. இதெல்லாம் இதே தொழில் தாங்க, எந்த சீசனுக்கு எது செய்யணும்னா செஞ்சுட்டே இருக்கோம். ஆமாங்கம்மா, இது பயன்படுத்திக்குவாங்க. அம்மா, இப்போ உங்களுடைய ஒரு காலத்துக்கு பிற்பாடு இப்போ நீங்க உங்களுடைய குலத்தொழில உங்களுடைய மகள் மருமகள் உங்களுடைய சந்ததியினருக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. உங்களை மாதிரி இருக்கக்கூடிய சந்ததியினருக்கு பின்னாடி அதை கத்துக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமே இல்லாம இருக்காங்க. இல்ல உங்களுடைய குடும்பத்துல பரவாயில்ல, மற்ற இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற இடங்கள்லாம் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஒரு வேலை வரைக்கும் போனாங்க, இதை செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்த தொழில் அழிஞ்சிரும். அப்போ வந்து கூடையை நம்ம எங்க வாங்குறது, என்ன பண்றது? அப்புறம் நம்ம ஆட்டக்கரை செஞ்சுட்டு இருப்பாங்க, வேற காலேஜ் போயிட்டு வந்து செய்யணுங்கிறாங்க. எனக்கு நீ சொல்லி கொடுமா அப்படின்னு பேரம் பழகிட்டு இருக்கிறோம். நீங்களும் பழகிட்டு இருக்கீங்க. வாங்க உங்க பேரு சொல்லுங்க. என் பேரு இளவரசன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி என்ஜிபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே. இப்ப பாட்டியினுடைய இந்த ஒரு தொழிலை எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க? எப்படி இந்த ஆர்வம் ஏற்பட்டுச்சு? மெயினா நான் சின்ன வயசுல இருந்து வாழ்ந்தது எல்லாமே இதுலதாங்க. ஏன்னா இந்த கூடை இதுலதான் நாங்க முக்காவாசி வாழ்ந்தது. அப்போ படிக்கிறதுக்கு கூட படிப்பு செலவுக்கு லட்சக்கணக்கு இதுலதான் கட்டிட்டு இருக்கிறோங்க. இந்த தொழில் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம். பேத்தி 2 பேரு சேரன பல்ல இதுலதான் படிக்க வச்சிருக்காங்க. எப்படி நீங்க அந்த நீங்க பாட்டி பின்றதெல்லாம் நீங்க பாத்துட்டே இருந்தீங்க. நீங்க இப்ப கூட எல்லாம் போடுவீங்களா? உங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும், அந்த டைம்ல எல்லாம் நீங்க இத பண்ணுவீங்க? காலேஜ் போயிட்டு வந்து நைட்ல எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுவீங்க? ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம். சரி. ஆஃப்டர் வந்து நீங்க வந்துட்டு இப்ப பாட்டி வந்து அதனுடைய கிராமத்து ஸ்டைல்ல அந்த பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க படிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த பிசினஸ் நீங்க அடுத்த லெவல்ல கொண்டு போறது ஏதாவது ஐடியாஸ் வச்சிருக்கீங்க? அந்த ஐடியா பத்தி சொல்லுங்க. ஒரு ஆள் போட்டனால நம்ம இதை செய்யணும், ஒரு கடை மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இல்ல ஆன்லைன்ல கூட நம்ம இதை சேல் பண்ணலாம். வீட்ல வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் வர வச்சு ஒரு 10 பேருக்கு வேலை கூட கொடுக்கலாம். ஒரு ஆர்வம் தாங்க இந்த தொழில்ல. இல்லையம்மா, எல்லா பசங்களும் இப்படி இருக்கிறது இல்ல. பரவாயில்ல, உங்க பேரு நல்லாவே வேற இதுல கத்துக்கணும், நானும் கத்து வச்சுக்குவேன் அப்படின்னு செய்யறோம். அப்படிங்க பேத்தைகளும் காலேஜ் போவாங்க, அவங்களும் கத்துக்கிட்டாங்க, அவங்களும் செய்வாங்க. ஓகே. உங்க குலத்தொழில அழியாம பாதுகாத்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க ஆமாங்க. பரவாயில்லைங்க. செஞ்சா தானே எல்லாருமே நல்லா இருக்க முடியுங்க. சரி, அப்படியே ஒரு கூடை எப்படியே போட்டு காட்டுங்க. வாங்க. தண்ணியில ஊற வைக்கிறதுக்கு என்னமா காரணம்? தண்ணியில் நினைச்சாதான் பசம் வருங்க, பசம் வரும், இல்லாட்டி காஞ்ச வேலை செய்ய முடியாது. இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கும் 2 ஆள் வேணுங்க.
ஆ. இது நல்லா வரும், இந்த மாதிரி லேசா சீவி கொடுக்கணும். சரிங்கம்மா. அதெல்லாம் இவ பேரே மகன் தான் செஞ்சு கொடுப்பாப்படி. ம். நானு இந்த வேலையை நான் செய்வேன். ம். பையன் என்ன பண்றாருங்க? பையன் ஆட்டோ ஓட்டிட்டு ஆட்டோ டிரைவருங்க. அப்புறம் சரிங்க. இந்த வேலையும் ஹெல்ப் பண்றாங்க. செய்வோங்க. ம். ஏன்னா எனக்கு ஆர்டர் கொடுக்கறது இதுதான். ஆ. அதனால ஸ்கூல் ட்ரிப் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். சரிங்க. அப்புறம் அது முடிஞ்சதுன்னா இதையும் பாத்துக்கிறீங்க. வந்து இந்த வேலையும் phone வந்ததுன்னா ஆ. போவாங்க. ஓ. மேக்சிமம் போன் வாடகைக்கு தான் போவாங்க. ம். அந்த நேரம் போக இந்த வேலையில தான் இருப்பேன். ஸ்டாண்ட்ல ஓட்டெல்லாம் ஓட்டுறது இல்லைங்க. சரிங்கம்மா. போன் வந்தா போறவங்க. இப்ப என்னம்மா பண்ண போறீங்க? இது வேற இப்படி செய்யணுங்க. ஆ. அப்படியே சொல்லிட்டே செய்யுங்களேன். ஆ, ஆ, ஆ. இப்படி நார் சொருகி இந்த மாதிரி இது புனி எடுக்கணுங்க. ம். அந்த மாதிரி செய்யறதுக்கு இந்த மாதிரி வேலை செய்யணும் இதுங்க. இந்த கிழிப்பாங்க. ம். வெயிலே போயாச்சு. வெயில் தான் போயிடுது. இப்படியே ரவுண்டா வரணும். இந்த ரவுண்டா வரணுங்க. ம். சரிங்கம்மா. அப்ப இந்த கூடை கேட்டா இந்த ரவுண்டு வரணுங்க. இந்த கூட மாதிரி பினிஷிங் இதுதான். ஆமாங்க, ஆமாங்க. அதுக்கப்புறம் நீங்க சாணம் போட்டு எவ்வளவு நாள் அதை காய வைப்பீங்க? ஒரு நல்ல வெயில் அடிச்சா இன்னைக்கு காலையில இருந்து ஒரு பொழுதாருக்குள்ள காஞ்சுக்குங்க. ஆ. வெயில் அடிச்சா காஞ்சுக்கு. ஓ. ஒரு பொழுது காஞ்சதுன்னா மறுச்சு நாள் காலையில கொண்டு போய் கொடுத்துருவோம். காலையில உப்பு வாங்குற கூட வேணுனதே இப்ப அவசரங்க. ரெண்டு கடைக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டுங்க. ஆ. அதனால குயிக்கா வேலை பண்ணிட்டு ஆமாங்க. காலையில தொட்டு எந்திரிக்காம வேலை இன்னைக்கு. ஆ. இன்னும் 4 ஆள் இருந்தாலும் வேலை செய்யலாம். ஆள் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இப்ப யாரு பழகுறாங்க. ஆ, ஆ. யாரும் பழகுறதுக்கு ஆர்வம் இல்ல. பழகுறதுக்கு ஆர்வம் வேணுங்களோ. இப்ப பேரனுக்கு ஆர்வம் இருக்கிற மாதிரி செய்யணுங்களோ. ஆ, ஆ. நீங்க போன நோண்டுறதுக்கே எல்லாம் நேரம் டைமா இருக்குது. இருந்தாலும் செல்லு நோண்டுறாங்க. ஆ. ஆனா இருந்தாலும் பையன் காலேஜ் போயிட்டு வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் இல்ல பண்றாங்க. அவரு எல்லாரும் அத மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் அது மாதிரி இருக்க மாட்டாங்க. நல்லா இருந்தா அப்புறம் எச்சாயிருங்கல்ல. ம். வருமானம் எச்சா போங்களோ. ஆமாங்கம்மா. அது என்னமோ உண்மைதாங்க. நாங்க இந்த வீடு கட்டினதுல இருந்து 4-5 பேருக்கு கல்யாணம் மூச்சு. சரிங்கம்மா. இப்ப பேரம் பேத்தி கல்யாணம் வைக்காத இதே தொழில் தானுங்க. உங்க தொழில் தான், குல தொழில் ஆமாங்க, தான். ஆமாங்க, ஐயாக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். ஆமாங்க. ஐயா தான் பழக்கி விட்டதுங்க. ம். ம். ஐயாருக்கு மட்டும் வேலையை செய்யறதுக்கெல்லாம் விட மாட்டாரு. சும்மா லேசான வேலை செஞ்சுட்டு இருப்போம். சரிங்கம்மா. அப்புறம் ஐயா போனதுக்கு அப்புறம் முழுசா அந்த தொழில் ஐயா வேலையும் செய்து நாங்களே செய்யறோங்க. வேலை முடிஞ்சதுங்க. ஆ. அந்த கூடைக்கு எப்படிங்க நார் சொருகி அதே மாதிரி இந்த மாதிரி செய்யறதுங்க. முடிச்சிட்டீங்க. அடுத்தது முடிச்சுட்டோங்க. இப்ப பினிஷிங் ஆனா இந்த கூட. ஆமாங்க. இது வந்து சாணி போட்டு சாணி போட்டு பவுடர் போட்டு முடிஞ்சு அவ்வளவுதான். இது எத்தனை நேரம் காய வைப்பீங்கம்மா? இது ஒரு 12 மணி நேரம் காயணும். நல்ல வெயில் அடிக்கணும். சாணம் போறது எதனாலங்க? சாணி போட்டாதான் நல்லதுங்க. சாணி போட்டு மஞ்சள் சாயம் போட்டாதான் மங்களகரமா இருக்குங்க. அதுக்குதான் இது செய்யணும். மங்களகரமா இருக்கும். மங்களகரமா இருக்கு. உப்பு வாங்குறவங்க. 100 கூட ஆர்டர் இருக்கு. சரிங்க. 100 கூடைக்கு நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். அது வித்துட்டே தான் இருக்குதுங்க. 4-5 கடைக்கு கொடுக்க முடிய மாட்டேங்குதுங்க. அந்த ஒரு கடைக்காரரே போன் மேல போகணும். நாளைக்கு எனக்கு கூட இல்ல, நாளைக்கு கூட இல்ல, எனக்கு கொண்டு வா சாமி. சரிங்கம்மா. நான் இந்த தொழிலை பத்தி கேக்குறேங்க. கேளுங்க. புதுசா இந்த தொழிலை கத்துக்கிட்டு நம்ம ஒரு குடிசை தொழிலா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இந்த தொழிலை வந்து நானும் கத்துக்கணும் அப்படின்னா எப்படி கத்துக்கிறது? இந்த தொழில் எப்படி செய்ய முடியும்? அது ஒரு ஆர்வம் இருந்தா தான் செய்ய முடியுங்க. சரிங்கம்மா. ஆர்வம் இல்லாம யாரும் செய்ய மாட்டாங்க. பொறுமை வேணும். இல்லையே இது ஆள் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப எங்க வேற நல்ல எங்க கிட்டக்கே இருக்குங்காட்டிக்கு அவங்க காலேஜ் போயிட்டு வந்து கூட அம்மா நான் இது பழகிக்கணும் அம்மா அப்படின்னு ஆர்வத்துல பழகிட்டு இருக்கிற அப்படிங்க. 3/4 பேர் பழகிட்டேன் அப்படிங்க. சரிங்கம்மா. படிச்சாலும் பரவாயில்ல, நான் இந்த வேலை பழகணும், உனக்கு அப்புறம் நான் செய்யணும்மா, கடைகளும் சப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு ஆர்வத்துல இருக்கிறாங்க. சரிங்கய்யா. ஆர்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு நாங்க நார் வாங்கணும். அதுக்கு எங்க அத சொன்னாங்க? கேரளா போகணும். உன்னைய மாசிவங்கனையில இருந்து ஒரு 4-5 மாசத்துக்கு அங்க மரங்க வெட்டுவாங்க. அங்க ஒருத்தர் நார்கள் எல்லாம் இது உரிச்சு காய போட்டு அப்புறம் அவங்க கிட்ட போய் நாங்க விலை கொடுத்து வைக்கிறோம். ஆனா நார் தான் முக்கியமா டிமாண்டுங்க. கூடையும் கூட எப்படியும் எடுத்துக்கலாம். நார் கிடைக்காத அவசரம். சரிங்க. தலைமுறை தொழில் அப்படிங்கறது வந்து எல்லாருமே பண்றது இல்லைங்க. அதாவது ஒரு தாத்தா பாட்டி தொழிலை வந்து இப்ப கையில் எடுத்து அந்த தொழிலை வந்து செய்யறதுக்கு யாருமே ஆர்வமா இல்ல. அடுத்தவங்களுக்கு போய் நம்ம வந்து வேலை அடிமையா இல்லைங்க. ஆனா அது சொந்த தொழில். நம்ம எப்ப வேணா செய்யலாம், எப்ப வேணாலும் ரெஸ்ட் எடுக்கல. யாருக்கும் பயப்பட யாருக்கும் பயக்க வேண்டியது இல்லைங்க. பாருங்க அம்மாங்க போனோம்னா அந்த டைமுக்கு நான் போகணும், அவங்களுக்கு வேலை செய்யணும்.
டைம் ஆயிடுச்சுனா ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. இது அப்படி இல்லையே, நம்ம எப்ப வேணா செய்யல, சரிங்க. ரெஸ்ட் எடுக்கல, அப்புறம் நம்ம சௌகரியம் போல செய்யலாம், போகணும்னாலும் போய்க்கலாம், போகலாம். அந்த வேலையை நம்ம நைட்டு செய்யறதா இருந்தா கூட செஞ்சுக்கலாம். ஆனா கூலிக்கு போனா செய்ய முடியல, செய்ய முடியாதுங்கம்மா. அதெல்லாம் இல்லைங்க, நீங்க சொல்றதுதான் சரியான ஒரு விடையா நான் கருதுறேன். அதனாலதான் இவங்களும் கத்துக்கணும் ஒரு ஆர்வத்துல இருக்கிறாங்க. கண்டிப்பாங்கம்மா, நல்ல விஷயங்கம்மா. அதாவது இந்த ஒரு வீடியோ காணொலி நிச்சயமா நீங்க வந்து உங்களுடைய தாத்தா பாட்டியை நீங்க பார்க்கும்போது என்னடா தாத்தா பாட்டி எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு வேலையை சொல்றாங்களே அப்படின்னு நீங்க நினைக்காம இந்த காலத்திலயும் வந்து தாத்தா பாட்டிக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு தம்பி வந்து அந்த தொழிலை கத்துக்கிட்டு அந்த தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. நிச்சயமா இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிமா, வாய்ப்பளிச்ச நிறைய தகவல்கள் பகிர்ந்தீங்க. நன்றி ப்ரோ. தொடர்ந்து நம்ம சிவாரன் டிவியை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜுக்கும் ஆதரவு கொடுங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.